இது செம்மையா இருக்கே. சாரி, தெரியாம கைப்பற்றுச்சு. இங்க என்ன நடக்குது? நான் பாக்குறது கனவா? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. யாரா இவனுங்க? அவனுக்கு பதிலா நீங்க வந்தீங்கன்னா உங்க திறமை கரெக்டா இருக்கும். அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. அதுலயும் இந்த உலகத்திலே நான் ஒரு சிறந்த நிஞ்சா. வருங்காலத்துல நான் ஹோகாகே ஆனதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு வணக்கம் வைப்பீங்க. என் பேரு நாருட்டோ உசுமாக்கி. நான் சொன்னதெல்லாம் நடக்கும். ஹோகாகேங்கிற ஒரு சக்தி வாய்ந்த புத்திசாலி, நீ அறிவே இல்லாத ஒரு முட்டாள். கண்டிப்பா நீ ஹோகாகே ஆகிற அன்னைக்கு நான் இந்த உலகத்தை விட்டு போயிரும். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இப்போ நீங்க சொன்னது எனக்கு நல்லாவே புரியுது. நீ பலசாலியாவ, சிறந்த வீரனாவும் தான். நான் போயிட்டு வரேன். வாய்ப்பு இருந்தா திரும்பவும் சந்திக்கலாம். ஓ, அப்புறம் இன்னொரு விஷயம், நான் பொண்ணு இல்ல பையன். என்னது? ரைட் விடு. ஒரு ஷினோபியா உன் வாழ்க்கையில 3 விஷயத்துக்கு நீ ஆசைப்படவே கூடாது. அது என்னன்னு நான் சொல்றேன். மது குடிக்க கூடாது, பெண்களை பார்க்க கூடாது, பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது. அதில் நான் சக்கரவர்த்தியட. நான் 4வது ஹோகாகே மாதிரினா கண்டிப்பா அவர் அளவுக்கு நானும் திறமைசாலி தானே. நான் ஹோகாகே அவர்த யாரும் தடுக்க முடியாது. பாரியா, அங்க பாரியா, அங்க பாடுறா, அங்க பாடுறா, கத்தி விளையாடுறது பாடுறா. என்னோட பேரு ராக்லி. நீ சாக்குரா, சரிதானே? நீ என்னோட ஃப்ரெண்டா இருப்பியா? நான் என் உயிரை கொடுத்தாவது உன் உயிரை காப்பாத்துவேன். கண்டிப்பா முடியாது. என்ன பாஸ், அந்த பொண்ணுகிட்ட லவ்வா சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி பொறுப்பு இல்லாம தக்காளி ஜூஸ குடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கீங்களே. தக்காளி ஜூஸாடா இது? என்னோட ஜூஸ்டா. गाइस एंड से நீங்க நல்லா தான இருக்கீங்க? என்ன கேள்வி கேக்குற கண்ணா? என் உற்சாகமும் உழைப்பும் குறையறதுக்கு வாய்ப்பே இல்ல. गाइस एंड से போர்டு முடிதான் மத்த பொருளத்துல போய் மட்டச்சு விடுங்க. சான் வில்லேஜ்ல இவர்தான் சக்தி வாய்ந்த காசிகாக்கி. அவர் மாயமா மறைஞ்சிட்டாரு. அப்படினா சாசூரி, இதுக்கு காரணம் நீதானா? ஆமா கேள்வி, நானே தான். ரிட்டையர் ஆன கேள்வியை பத்தி நீ நான் ஏன் பயப்படணும்? கிரிக்கெட் விளையாடுற வயசா கிளம்பி உனக்கு? சரி, இப்பவாச்சு உன் கண்ணுக்கு நான் அழகான பொண்ணா தெரியறேனா? காமெடி பண்ணாத. நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறல, அப்படியே தான் இருக்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? சரி போட்டும், என் கூட்டத்துல கலைஞனா நான் ஒருத்தனாவது மிச்சம் இருக்கனே. மாட்டிக்கினாரு ஒருத்தர், இவரை காப்பாத்தணும் கத்திரி. பையா, டேடார கதையை முடிச்சிட்டாங்க போல இருக்கே. அது சாதாரணமாலாம் இல்லையே. வேட்டை கொடுத்து கையிலே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்த தொலைவனா இவனோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் போல இருக்கு. மரியாதையா என் கையை விடுற அறிவு கட்டவனே. ஏய், நீ இன்னும் சாவலியா? அவரோட பர்சனாலிட்டியை பொறுத்து தான் அவங்களுக்கு மோஸ்ட்லி நிக்நேம் வைப்பாங்க. இப்போ நருட்டோவே உதாரணமா எடுத்துக்கோயேன். அவன முட்டாள், வடிகட்டின முட்டாள், அறவைக்காடுன்னு எப்படி வேணாலும் கூப்பிடலாம். எப்போதும் நிறுத்து. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாயமுறா. வயசானவரே, நான் உங்களுக்கு சவால் விடுறேன். எப்படியாவது உங்களை தோக்கடிச்சு நான் 5வது ஹோகாகே ஆக போறேன். பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். உண்மை தெரிஞ்சதும் மத்தவங்கள போல இவனும் பயந்துட்டான். நான் யாருங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுல, இனி கண்டிப்பா என் மேல கை வைக்க மாட்டான். என்ன திரு திருன்னு முழிக்கிற? வந்த வேகத்துக்கு நான் அடிப்பேன்ல நினைச்ச. 3வது ஹோகாகே என் தாத்தான்னு தெரிஞ்சது இப்போ உனக்கு நடுங்குது இல்ல? நீ யாருடைய பேரனா இருந்தா எனக்கு என்ன? இந்த வாங்கிக்க. வணக்கம் மாப்பிள்ளை. ஐயோ, தயாரா? டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்ஸ்ஃபார்ம். நான் பார்க்காத நேரமா பார்த்து ஏதோ ஒண்ணு கலந்துட்டா. என்னால என் சக்கரவை வெளியில கொண்டு வர முடியல. என் உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. என்னால கூனாய் கத்திய கூட ஒழுங்கா வீச முடியல. அது சரிதான், விட்டா என்ன கொன்றுப்பாரு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நான் யூஸ் பண்ற டிரான்ஸ்பரன்சி ஜூட்ஸு வேற யாராலையும் யூஸ் பண்ண முடியாது. அது உண்மைதான். டிரான்ஸ்பரன்சி ஜூட்ஸு பண்ணி நீ எங்க ஒளிஞ்சுக்கிறேன்னு யாருக்கு தெரியும்? என்ன இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல தெரியுமா? யார வேணும்னாலும் போய் கேட்டு பாருங்க. சரி, உன்னால அவ்வளவு உறுதியா சொல்ல முடியும்னா அப்ப அடுத்த தடவை நானும் உன் கூட வந்து பாக்குறேன். சிலுக்கோட அருமை சான்ஸ் விட்டாளா எருமை.
தப்பிச்சு ஓடுறதுல இவன் வேகத்தை அடிச்சுக்க முடியாது போல இருக்கே. ஒரு பொண்ணு கூட பேட்டில் பண்ணும் போது அவங்கள அடிக்கிறது நல்ல விஷயம் கிடையாது. ஆனா எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க தெரியுங்களா? ஆனா நான் அப்படி இல்லடே. அதனால குழந்தை மாதிரி பேசுறதை நிறுத்திட்டு ஷினோபி மாதிரி உன்னோட செயலை பண்ண ஆரம்பி. சரி, அப்படியே செய்றேன். ஆனா நீங்க போறதுக்கு முன்னாடி இதை இன்னொரு தடவை எனக்காக பண்ணி காட்ட முடியுமா? அப்ப காசு எடு. அதுல பாதி எனக்கு கொடுத்துரு. பஜ்ஜில இல்ல, பணத்துல. இங்க காசு வைக்காம எந்த காரியமும் நடக்காது சிவாஜி. எதுக்கு முழிக்கிற? ஒத்தைக்கு ஒத்த மோத பயமா இருக்கா என்ன? என்ன பண்ற? என்ன விடு. இந்த வாங்கிக்க. என்ன குத்தாத. ஒரு வேகத்துல உன்ன நீயே இப்படி குத்திக்கிட்ட? என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சு நிக்கிறல்ல நீ? மட்டும் ஷார்ப்பா கேக்குறான். இல்ல சார், அதெல்லாம் டவுட் இல்ல சார். நீங்க பிரில்லியன்ட். நீங்க மனக்கணக்கு ஓடுமே. ஹிடன் லீஃப்ல இருந்து வந்த பசங்கன்னா கண்டிப்பா புத்திசாலியா தான் இருப்பீங்க. ஏய், அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ணந்தாண்டா அவன் சிரிக்கிறான். ஏய், சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. பீம்னோ இப்ப சொன்னா ராஜ் ரொம்ப மூட் அவுட் ஆயிருவா மச்சான். இப்ப சொல்ல வேண்டாம். ப்ராமிஸ். மதர் ப்ராமிஸ். கவலைப்படாதீங்க, எனக்கு ஒண்ணும் ஆகாது. நருட்டோ, நீ உன்னோட கையில இருந்து விஷத்தை எடுத்த விதம் நல்லாதான் இருந்தது. இதுக்கு மேல உன்னோட உடம்புல இருந்து ரத்தம் போனா நீ இறந்துருவ. ஏய், அவன் செத்துட்டான்டா. ஒழுங்கா வழிய விடு. ஷேடோ க்ளோனா? வாவ். சும்மா கிண்டல் பண்ணே. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அவர்கிட்ட இருக்கிற பெல்ல எடுக்கலன்னா எங்களுக்கு லஞ்ச் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா இங்க இருக்கிற லஞ்ச் பாக்ஸ நான் சாப்பிட்டுட்டா என்ன பண்ணுவாரு? வெளுத்து கட்ட வேண்டியதுதான். என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சும்மா ஜோக் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அதுக்குன்னு ஒளிஞ்சிருந்த வேவு பாப்பியா? இன்னும் பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதுல? உன்ன மாதிரி வயசானவங்களுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. வந்துட்டு நம்ம குதூகலமா இருக்கிறதுக்கு நம்ம பக்கத்து டவுனுக்கு போய் ஆகணும். அப்படின்னா நம்மளோட முதல் வேலை நம்ம ஒரு டவுனை கண்டுபிடிக்கணும். பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு செஞ்சிருக்கு பாரு. எங்க? அட ஆமா, நான் இத பார்க்கவே இல்லையே. அப்புறமா அதை கொண்டு வா, நானே உனக்கு தச்சு தரேன். என்னது தச்சு தரியா? நிஜமா தான் சொல்றியா? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ஆமா, இது என்னது? இப்படி ஒரு ஹேண்ட் ரைட்டிங்க நான் பார்த்ததே கிடையாது. ஹேண்ட் ரைட்டிங்க பத்தி நீ பேசுறியா? என்னைய டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க, கையை முறுக்குற நீ. மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? அந்த 2 பேரும் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு போடாத சண்டையே கிடையாது. உங்க கற்பனைக்கு ஒரு எல்லையே இல்ல. மாசமா வாடகை குடுக்கலையோ? அதான் வேற ஒருத்தருக்கு வாடகை விடலான்னு இருக்கேன். இரு, உன்னை வச்சுக்கிறேன். நான் 2 பேரை ஏற்கனவே வச்சிருக்கேன். 2 பேரையா? 2 பேரா மாமி? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன்.